ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற மே மாதம் 2024 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இணைந்து இயேசு பண்ணை தேனியிலே கூடார பண்டிகையை நடத்துகிறார்கள். அதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். இவர்கள் புதிய உடன்படிக்கை ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள். இப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை தீவிரமாக எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். ஏன் இப்படிப்பட்ட ஊழியங்களை எதிர்த்து நிற்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம் 29வது 30வது வசனங்களிலே தெளிவாய் சொல்லுகிறார். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்திலே இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இவர்கள் மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள், இவர்கள் மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்கள். ஆகையினாலேதான் இவர்களுக்கு சபை தீவிரமாய் எதிர்த்து நிற்க வேண்டும். இவர்கள் ஹைப்பர் கிரேஸ் பேசி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக ரத்தம் சிந்திவிட்டார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும், நீங்கள் நீதிமான்களாக மாறிவிடுவீர்கள், அதற்கு பின்னதாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நீங்கள் எப்படி பாவம் செய்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான், ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி கிருபையை புரட்டுகிறவர்கள். கூடவே இவர்கள் சாவாவி உபதேசத்தை பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும், உங்களுக்கு பூமியிலே சாவே இல்லை என்று சொல்லி இவர்கள் போதிக்கிறார்கள். இவர்கள் மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்கள். இவர்களுக்கு சபை தீவிரமாக எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து போகும்படியாக இவர்கள் செய்து விடுவார்கள். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை இவர்கள் திசை திருப்பி விடுவார்கள். வீண் வார்த்தையினாலே இவர்கள் நம்மை மோசம் போக்கி விடுவார்கள். ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட ஊழியங்களோடு கூட சமரசம் செய்து கொள்ளாமல் நாம் இவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது 18வது 19வது வசனத்திலே சொல்லுவார், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை நீங்கள் மாதிரியாய் நோக்குங்கள். ஏனென்றால் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமையுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர்கள். ஏனென்றால் இவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். இவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் பூமிக்குரியவர்கள் தான். ஆசீர்வாதம், பணம், பொருள், செழிப்பு என்று இவர்கள் பிரசங்கிப்பார்கள். ஆண்டவர்களுக்கு வீடு தருவார், கார் தருவார், ஹெலிகாப்டர் தருவார் என்று சொல்லி ஜனங்களை பொருளாசைக்கு நேராய் நடத்துகிறவர்கள். இவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அவருடைய தலைப்பெல்லாம் பணமேவா, நீங்கள் பணத்தை பார்ப்பீர்கள், தேவன் தங்கத்தை தருவாரா, பணப்பள்ளி, இப்படித்தான் பிரசங்களுடைய தலைப்பும் இருக்கும். இவர்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிரசங்கித்து நித்தியத்தை குறித்து பிரசங்கிக்க மாட்டார்கள். நித்திய பரலோகத்தை குறித்தோ, நித்திய நரகத்தை குறித்தோ, பரிசுத்தத்தை குறித்தோ, பாவத்திற்கு எதிர்த்து நிற்பதை குறித்தோ, ஆத்தும் ஆதாயத்தை குறித்தவளம் இவர்கள் பிரசங்கிக்க மாட்டார்கள். இவர்கள் பொருளாசையை குறித்து மாத்திரம்தான் இவர்கள் பிரசங்கிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையினாலேதான் இவர்களை தீவிரமாக சபை எதிர்க்க வேண்டியது அவசியம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ, அவர்களை முழு பகையாய் பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக என்றுகிறேன் என்று சொல்லுவார். அதே போலவே நாமும் இப்படி வேத வசனத்தை புரட்டுகிறவர்களை எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவார், 2 பேதுரு 2வது அதிகாரத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். இவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இவர்களை ஏன் எதிர்க்க வேண்டும்? இவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. மேடையிலேயே துணிகரமாய் சினிமா பாடல் பாடுகிறார்கள். இவர்கள் மேடையிலே
மைக்கேல் ஜாக்சனை போல நடனம் ஆடுகிறார்கள், விசில் அடிக்கிறார்கள். தேவ பயம் இல்லாதவர்களாய் இவர்கள் நிமித்தம்தான் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. ஆகையினாலே தான் இவர்களை எதிர்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தையும் வேதனையோடு கூட ஆதங்கத்தோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஹைப்பர் கிரேஸ் பேசுகிற, செழிப்பின் உபதேசத்தை பேசுகிற, சாவாமையை போதிக்கிற இவர்களுடைய பாடல்களை அநேக திருச்சபையிலே பாடுகிறார்கள். ஏன்? திருச்சபையிலே வேத வசனத்தை போதிக்கிற நல்ல போதகர்களும் இவர்களோடு கூட சமரசம் செய்து கொண்டு இவருடைய பாடலுடைய ராகம் நன்றாக இருக்கிறது, இவருடைய பாடல்களை யூடியூப்ல அநேகர் பார்க்கிறார்கள் என்று சொல்லி இவர்களுடைய பாடல்களை சபைகளிலே பாடுகிறார்கள். இவருடைய உபதேசம் ஆகாது, ஆனால் இவருடைய பாடல்களை பாடுவார்களா? இப்படிப்பட்டவர்கள் இவருடைய பாடல்களை சபைகளிலே பாடுகிறவர்கள் இவருடைய உபதேசத்தையும் மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். யூதா எழுதும் பொழுது எழுதுவார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும், இவர்களோடு கூட சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள். இவர்களோடு கூட சமரசம் செய்து கொள்ளாமல் வைராக்கியம் உள்ளவர்களாய் எதிர்த்து நிற்க நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் தேவன் கிருபை தருவாராக, உதவி செய்வாராக. மாரநாதா, இயேசு வேகம் வருகிறார். ஆமென்.